السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا. إنا أعتدنا للكافرين سلاسل وأغلالا وسعيرا. إن الأبرار يشربون من كأس كان مزاجها كافورا. عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا. يوفون بالنذر ويخافون يوما كان شره مستطيرا. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا. فوقاهم الله شر ذلك اليوم ولقاهم نضرة وسرورا. وجزاهم بما صبروا جنة وحريرا. صدق الله العظيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله على كل حال. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تبارك وتعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد
எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக சர்தார் சய்யிதுல் கௌனைன் சய்யிதுல் அம்பியா ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ரஹ்மத்தும் ஆஃபியத்தும் சலாமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்று சூரா அல் இன்சான் என்ற இந்த சூராவுடைய விளக்கத்திலே நாம் ஒரு 12 ஆயத்தை எடுத்திருக்கிறோம். குர்ஆனிலே இன்சான் என்று மனிதன், இன்சான் என்றால் மனிதன் என்று இந்த ஒரு சூரா தான் இருக்கிறது. சூரத்துல் நாஸ் மக்கள் என்று ஒரு சூரா இருக்கிறது. தனி மனிதன், ஒரு மனிதன், தனியான ஒரு மனிதனுடைய பெயரில இன்சான் என்ற பெயரில இந்த சூரா இருக்கிறது. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, சூரா தஹர். சூரா அத்தஹர், காலம் என்ற பெயரும் இந்த சூராவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூராவுக்கு பெயர் வைப்பதிருக்கிறது. அந்த சூறாவிலே அந்த வார்த்தை இருந்திருக்கும், அல்லது அந்த சூறாவுடைய மிக முக்கியமான கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த சூறாவிற்கு இன்சான் என்ற அந்த பெயர் இருக்கிறது. அந்த இன்சான் என்ற வார்த்தையும் இந்த சூறாவிலே வந்திருக்கிறது. தஹர் என்ற வார்த்தை இந்த சூறாவில் வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ஆயத்திலேயே சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி, காலத்திலிருந்து ஒரு நேரம் மனிதன் மீது வந்தது. ஒரு சமயத்துல, ஒரு நேரத்துல, லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, அவன் இன்ன பொருள், இன்ன வஸ்து, இன்னது என்று கூட சொல்ல முடியாதவனாக அவன் இருந்தான். முதல் ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பெருமையும் அடிச்சு நொறுக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமா தொடச்சி எடுத்தான். உனக்கு எந்த பெருமையும் இல்லை. ஏன்னா நீ இந்த உலகத்துல வருவதற்கு முன்னால் நீ எப்படி இருந்த அப்படிங்கிறது உனக்கே தெரியாது. ஒரு நேரம் இருந்தது. அல்லாஹ் சொல்றான், ஹீனும் மினத் தஹர், காலத்திலிருந்து ஒரு நேரம். ஹீன் அப்படின்னா வக்த், நேரம். ஒரு நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்துல இன்னும் பொருள் என்று கூட உன்னால சொல்ல முடியாத அளவுக்கு நீ இருந்த. லம் யகுன், அதாவது லம் யகுன் ஷைஅன். குர்ஆன்ல நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு வார்த்தை அலிஃப் லாமோட சேர்ந்து வந்தால், உதாரணமா அல்ஹம்து, அல் அர்து, அஸ்ஸமாவு, அலிஃப் லாமோட சேர்ந்து வந்தா அது குறிப்பான ஒரு விஷயத்தை குறிக்கும். அலிஃப் லாம் சேரலன்னு வைங்களேன், அது பொதுவா ஒன்றை குறிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க லம் யகுன் அஷ்ஷைன்னு சொல்லல, லம் யகுன் ஷைஅன் அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே நீ யாருன்னு, உனக்கு என்ன பேர் வைக்கிறது, ஏற்கனவே நீ இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த. அதுவும் அல்லாஹ் புழங்கி இருக்கக்கூடிய அந்த ஷைனுக்கு அலிஃப்லாம் போடல. அறவே நீ உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிஃப்லாம் வராமல் உபயோகிச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறான்.
இந்த முதல் ஆயத்துல அது என்ன தெரியுமா? எல்லா பெருமையும் கண்ணியமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்க யாருக்கும் கண்ணியம் சொந்தமில்லை, உங்க யாருக்கும் பெருமையும் இல்லை, எந்த பெருமையும் இல்லை. ஏன்னா நீ இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீ இருந்த. நான் தான் உன்னை கொண்டு வந்தேன், நான் தான் கொண்டு வந்தேன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், இன்னா ஸலகனல். அப்படி இருந்த நீனே, இன்னதும் சொல்ல முடியாத அளவுக்கு நீ இருந்தல்ல. இன்னா ஸலகனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா. இன்னா ஸலகனல், இந்த மனிதனை நாம தான் படைச்சோம். கொண்டு வந்தோம் அல்ல சொல்லல, இழுத்துட்டு வந்தோம் அல்ல சொல்லல. எதுவுமே இல்லாம நீ இருந்த, நான் படைச்சவன். நம்ம நினைப்போம் அணு, நம்மளுடைய அந்த விந்து இந்திரிய, அதுல நம்ம அணுவாக இருந்தோம், அதுல இருந்து நம்ம வந்தோம். சரி, உங்க அத்தாவுக்கு பிறகு தானே அந்த இந்திரியம் வந்துச்சு. அத்தாவுக்கு முன்னால நீ எங்க இருந்த? அத்தாவுடைய அத்தாவுக்கு முன்னால எங்க இருந்த? அதான் நான் சொல்றேன், இன்னா ஸலகனல் இன்சான, இந்த மனிதனை நாம் படைத்தோம். எப்படி தெரியுமா? மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், ஆண் பெண் இருவர்களுடைய கலப்படம், இந்திரியத்தின் கலப்படத்திலிருந்து நாம் படைத்தோம். ஆண் பெண்ணுடைய. அதனால என் பிள்ளை உன் பிள்ளை இல்ல, நம்ம பிள்ளை. அம்மா பிள்ளையா அத்தா பிள்ளையா? இல்ல, நம்ம பிள்ளை. அல்லாஹ் சொல்றான் அம்ஷாஜ், கலப்படம். ஆண் பெண்ணுடைய இந்திரியத்தின் கலப்படத்திலிருந்து நாம் படைத்தோம். நபுத்தலீஹி, சில நேரங்கள்ல மிகப்பெரிய அறிவாளி சொல்லி தன்னை நினைப்பான், விளங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான் நபுத்தலீஹி. சில நேரங்கள்ல புரியாத விஷயங்களை நம்ம ஏற்படுத்தணும். ஏன் தெரியுமா? நாம் அவர் சோதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இனி பெரிய ஒரு மனிதன் தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கலாம், சிலது விளங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கூட்டத்தார்கள் வராங்க சோதிக்கிறதுக்காக வேண்டி. உயிரை பற்றி கேட்டாங்க. உயிரை பத்தி கேட்டா என்ன சொல்ல முடியும்? உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான், நபியே உயிரை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள், சொல்லுவேன் நீங்க உயிர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அது என்னுடைய கமாண்ட், என்னுடைய ஆர்டர், என்னுடைய கட்டளை. என்னுடைய கட்டளை தான் உயிர். சொல்லிட்டு அதோட விடல, ஒமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அதை பத்தி உனக்கு தெரியாது. அதை பற்றி உண்டான அந்த அறிவு ஞானம் இருக்கே, உனக்கு குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சில நேரங்கள்ல விளங்காது. நம்ம நினைக்கலாம் இந்திரியத்திலிருந்து எப்படி மனுஷன் வருவான். இன்னைக்கு குழம்புறாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்றான் நபுத்தலீஹி. நம்ம ஏன் இப்படி தெளிவா மனிதனுடைய அறிவுக்கு விளங்காத அளவுக்கு சில விஷயங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? அவனுடைய சோதனைக்காக வேண்டி. நானா சொல்றதை நீ கேளு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கே ஒண்ணும் தெரியாது, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு. உன்னை எப்பவுமே பெரிய அறிவாளி சொல்லி எல்லா இருவும் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்காத. சில நேரத்துல உனக்கு எதுவுமே தெரியாது, சில நேரங்கள்ல உனக்கு எதுவும் தெரியாது. தூங்குனா என்ன நடக்குதுன்னு தெரியாது, தூங்குனா என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம், அப்படின்னு தெரியாது. ஆக ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, நாமே அவருக்கு செவி புலனையும் பார்க்கும் திறனையும் கொடுத்தோம், காதையும் கண்ணையும் நாம தான் கொடுத்தோம். இன்னா அதைனாஹு ஸபீல. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? முதல் விஷயத்துல உனக்கு எந்த பெருமையும் இல்லை, ஒன்னு நான் தான் படைச்சேன், உன்னை நான் தான் படைச்சேன், அதனால பெருமை அடிக்கிறது.
முழுமையை எனக்கு கட்டுப்படு. வீட்டுல ஒரு மனிதரின் மூலம் வளர்க்கப்பட்ட ஒரு பையன் வீட்டுல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் வளர்ந்த விதமே தெரியாது. பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். கடைசியில அவனுக்கு தெரிய வருது, உன்னை படிக்க வச்சது, உனக்கு சாப்பாடு கொடுத்தது, நீ ஆதரவற்ற நிலையில இருந்த, உன்னை எல்லாம் வளர்த்தது இவருதான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எல்லா பெருமையும் அப்படி கீழே இறங்கிடும். நம்ம நினைச்சோம் நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அறிவு நினைச்சோம் நம்மளே இவருடைய தேவலத்தை வாழ்ந்துருக்கோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு எந்த பெருமையும் இல்லை, நீ எதுவுமே இல்லாம இருந்த, உன்னை நான் படைச்சேன். பெருமடிக்காத, பெருமை வேண்டாம். மனிதனுக்கும் ஷைத்தானுக்கும் உள்ள வித்தியாசமே, மனிதன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதராக இருந்தாங்க, அல்லாஹ் அவர்களும் மன்னிச்சான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தப்பு செஞ்சாங்க, ஷைத்தானும் தப்பு செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தப்பு செஞ்சாங்க, ஷைத்தானும் தப்பு செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்தான், ஷைத்தானை மன்னிக்கல, சபித்தான். காரணம் என்ன? அவன் தப்பு செஞ்சான், பெருமடிச்சான், மறுத்தான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا, அல்லாஹ் நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சான். மேலானவர்களே, மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். உடனே விலங்கி என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல பலகீனத்தை, நம்மளுடைய அந்த இயலாமை அல்லாஹ்வுக்கு முன்னால விட்டு போயிட்டோம், சரண்டர் ஆயிட்டோம். அல்லாஹ்வுக்கு முன்னால விழுந்துடணும், அல்லாஹ் நீதான், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த சூறாவை அல்லாஹ் முதல்ல அதை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே இல்லை, லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இன்னும் ஒரு கல்லுக்கு கூட கல்லுன்னு பேர் இருக்கு, மரத்துக்கு கூட மரம்னு பேர் இருக்கு, இலைக்கு கூட இலைன்னு பேர் இருக்கு. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, உனக்கு பேரே இல்லை. அதாவது சொல்லலாம் மذ்கூரா, நீ இன்னது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பேரே இல்லாம இருந்த பண்ணினே உன்னை நான் படைச்சேன். கடைசி நல்லா சொல்றான் 3வது ஆயத்துல, இதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. யார் தன்னை எதுவுமே இல்லாம தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால சரண்டாக்கி, அல்லாஹ்வுக்கு முன்னால் முழுமையாக அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சு, என்னை நீ தான் படைச்ச அப்படிங்கறத விளக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, இன்னா ஹதைனாஹு ஸபீல, 3வது அல்லாஹ் சொல்றான், நாம தான் உனக்கு பாதையை ஏற்படுத்தணும். இன்னா ஹதைனாஹு ஸபீல, ஸபீல் என்ற பாதை. என்ன பாதை? இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. நன்றி உள்ள பாதை, நன்றி கெட்ட பாதை. நன்றி உள்ள பாதை, நன்றி கெட்ட பாதை. எதை நீ தேர்ந்தெடுக்கணும்? அறிவை நான் கொடுத்திருக்கிற தேர்ந்தெடு. பாதையை நம்ம ஏற்படுத்திட்டோம், ஒன்ன கொண்டு வந்தோம், படைச்சோம், படைச்சிட்டு இப்போ உனக்கு முன்னால 2 பாதைகள் இருக்கு, அந்த பாதையை எடு. ஒரு பாதை இருக்கு, இம்மா ஷாக்கிரன், நான் இவ்வளவு உன்னை நீ எதுவுமே இல்லாம இருந்த, நான் உன்னை படைச்சு கொண்டு வந்தேன். எனக்கு நன்றி உள்ள பாதையை நீ தேர்ந்தெடுக்கிறியா அல்லது நன்றி கெட்ட பாதையை தேர்ந்தெடு. கஃபூரா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. மேலானவர்கள், இதுதான், இதுக்கு பிறகுதான் பிரியுது, இதற்கு பிறகுதான் பிரியுது. யார் நன்றி கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்தார்களோ முதல்ல அந்த சொல்றோம். ஏன்னா அந்த வார்னிங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், எச்சரிக்கை எல்லாம் சொல்லுவோம், போயிடாதாங்க. நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால முதல்ல அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். இன்னா அததுனா லில் காஃபிரீன ஸலாசில வ அக்லால வ ஸஈரா. 4வது ஆயத்தில் இன்னா அததுனா, நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம்,
யாருக்கு? லில் காஃபிரீன, நன்றி கெட்டவர்களுக்கு. அல்லாஹ் தான் படைச்சான் அப்படிங்கிறத மறுக்கிறாங்க அவர்களுக்கு. நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் சலாசில, சங்கிலிகளையும், விலங்குகளையும், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பையும் நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம். இவ்வளவு ஆபத்தை நான் உனக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன், அதனால இந்த பாதைக்கு போயிடாத அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு அல்லாஹ் நல்லவர்களை பத்தி சொல்றான். இன்னல் அபரார, நல்ல மக்கள். அபரார் சீதேவிகள், நல்ல மக்கள், இறைநேசர்கள். யஷ்ரபூன, அவர்கள் குடிப்பார்கள். மின் கஸின், குவளையிலிருந்து. கான மிஸாஜுஹா காஃபூரா, கான மிஸாஜுஹா காஃபூரா, கற்பூரம் கலந்த, மிஸாஜுனா கலந்த அந்த பானத்தை பருகுவார்கள். கற்பூரம் கலந்த பானம், காஃபூர், கற்பூரம். சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மக்களுக்கு என்ன செய்வான்? பானங்களை புரட்டுவான். ஐனை யஷ்ரபு, அது மட்டுமல்ல, அல்லாஹ் இவர்களுக்காக வேண்டி, இந்த நல்ல மக்களுக்காக வேண்டி ஒரு ஊற்றை தயார் செய்து வைத்திருக்கிறார். யஷ்ரபு பிஹா, அந்த ஊற்றிலிருந்து அவர்கள் பருகுவார்கள். இபாதம், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அந்த ஊற்றிலிருந்து அவர்கள் வருவார்கள். யுஃபஜ்ஜிருனஹா தஃஜீரா, அந்த ஊற்றை எங்க நினைச்சாங்களோ அங்க எடுத்துட்டு வருவாங்க. ஊற்ற எங்க நினைக்கிறாங்களோ அங்க அவங்க ஓட வைப்பான். ஆறு அங்க இருக்கு, நல்ல தண்ணி ஆறு கொஞ்சம் தூரமா இருக்கு, வீடு இங்க இருக்கு, அங்கிருந்து இங்கிருந்து அங்க போய் தண்ணியை மெத்திட்டு வரணும், அதை போய் குடிச்சிட்டு வரணுமா? இல்லை, அந்த ஆத்தை இங்க கொண்டு வருவோம். வீடு பக்கத்துல ஓடும். வீடு இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, இவரு நடந்து போயிட்டே இருப்பாரு, தண்ணி தம ஏற்படும். தண்ணி கொஞ்சம் தூரத்துல, இங்க வான்னு சொன்னா அந்த ஆறு இங்க வரும். அவர்கள் ஓட வைப்பார்கள். தப்ஜீரா, எங்க அவங்க நினைக்கிறாங்க அங்க ஓட வைப்பாங்க. அப்படிப்பட்ட வாக்கியம் நல்ல மக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்மை நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பாங்க. இதெல்லாம் ஆசைப்படணும். இந்த நேமத்தை நமக்கு கிடைக்க போகுது யாருக்கு தெரியுமா? கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்துட்டு போயிட்டோம் வைங்களேன், கொஞ்சம் முன்பின் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல மனிதர்களாக போயிடுங்க அப்படின்னு சொன்னா சாப்பிடாம இருங்க, வியாபாரம் செய்யாம இருங்க, அப்படியே பள்ளியாசையில உட்கார்ந்துருங்க, மனைவி மக்களை கவனிக்காதீங்க அப்படியா சொல்லப்படுது? இல்ல மேலானவர்கள், இப்ப எப்படி இருக்குமோ அப்படித்தான். இப்ப என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம், தூங்குறோம், குடும்பம் நடத்துறோம், மனைவி மக்களை கவனிக்கிறோம், வியாபாரம் செய்யறோம், எல்லாம் அப்படித்தான். அப்ப என்னத வித்தியாசம்? கொஞ்சம் எண்ணம், நல்ல எண்ணம். நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், என் மனைவிய கவனிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுக்காக நான் கவனிக்கிறேன். சம்பாதிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுக்காக நான் சம்பாதிக்கிறேன். அல்லாஹ் நமக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிட்டு இந்த நேரங்கள் போக மற்ற நேரங்கள்ல நம்மளுடைய வியாபாரங்களை, நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்றது. இதான், வேற ஒண்ணும் இல்லை. யூஃபூன பின்னதிரி, இங்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விஷயத்தை, 5 விஷயத்தை சொல்றோம். நல்லவர்களுடைய பழக்கங்கள் 12வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 தன்மைகளை சொல்றோம். இந்த நல்லவங்க எங்க சொர்க்கத்துல நினைச்ச இடத்துல ஆறுகளை ஓட வைப்பாங்கல, அந்த நல்ல மக்கள். அவர்களுக்கு கற்பூர பானம் குடிப்பாட்டப்படுமே, குடிப்பார்கள், அந்த நல்ல மக்கள். அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் 5 விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. ஒண்ணு என்ன? யூஃபூன பின்னதிரி, அவங்க நேர்ச்சைய
நேர்ச்சைகளை அவர்கள் முழுமைப்படுத்துவார்கள். நேர்ச்சைகளை முழுமைப்படுத்துறது, நிறைவேற்றது இல்லை, நேர்ச்சைகளை முழுமைப்படுத்துறது. இதுக்கு பல திட்டங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நேர்ச்சைன்னா என்ன, நேர்ச்சையுடைய சட்டங்கள் என்ன. இரண்டாவது, அந்த நல்ல மக்கள் மறுமையை பயந்து வாழ்வார்கள். ஒரு நாளை அவர்கள் பயப்படுவார்கள். அந்த நாளுடைய அந்த கெடுதி இருக்கே ரொம்ப நீளமானது, பரவலானது, கடுமையானது. அந்த நாளுடைய கொடூரம், வறுமை நாளுடைய அந்த பயங்கரம். இது இரண்டாவது. நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள், முழுமைப்படுத்துவார்கள். இரண்டாவது, மறுமையை பயப்படுவார்கள். மறுமை நாளை பயந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். மூணாவது, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நேசத்தை விரும்பி ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைவாசிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். சிறைவாசிகளுக்கு உணவு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது, அநாதைகளுக்கு உணவு கொடுக்கிறது. எதற்கு? அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய பிரியத்தினால், அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்வாங்க? உணவளிப்பார்கள். இது மூன்றாவது. இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவங்க உணவு அழிச்சிட்டு சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு உணவு கொடுத்ததெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காகத்தான் நாங்க கொடுத்தோம். லா நுரீது மின்கும், உங்களிடத்திலிருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கல. ஜஸாஅன், கூலியையோ, வலா ஷுக்கூரா, தேங்க்ஸ் சொல்லுங்க, அதை கூட நாங்க எதிர்பார்க்கல. நன்றியையோ கூலியையோ நாங்க எதிர்பார்க்கல. ஒரு உதவி செஞ்சா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறான். சொல்றோமா இல்லையா? ஒரு தேங்க்ஸ் சொல்ல, அந்த தேங்க்ஸ் கூட எனக்கு வேண்டாம். வலா ஷுக்கூரா, நன்றியையோ கூலியையோ நாங்க எதிர்பார்க்கல. இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. நாங்க ஏன் இந்த வேலை செஞ்சோம், ஏன் இந்த உணவு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த எங்களுடைய ரப்புக்காக வேண்டி, அந்த நாளுடைய பயத்துக்காக வேண்டி. அபூசன் கம்தரீரா, அந்த நாள் அபூஸ் அப்படின்னு சொன்னா முகம் கடுகடுப்பு. அங்க யாரும் உங்களுக்கு பிரியப்பட மாட்டான், இறக்கப்பட மாட்டாங்க. எங்க மறுமையில யௌம யஃபிருல் மர்உ, இந்த ஆயத்துக்கு விளக்கம். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. يوم يفر المرء, அந்த நாளிலே விரண்டு ஓடுவார்கள், ஒரு மனிதன் விரண்டு ஓடுவான். يوم يفر المرء من أخيه, தன்னுடைய சகோதரனிடத்திற்கு ஓடுவான், அம்மாவிடத்திற்கு ஓடுவான். அம்மாவை பார்க்க கூட மாட்டான், பார்த்தா ஓடுவான். உம்மிஹி அபி, பெற்றோர்களிலிருந்து, சாஹிபத்திஹி, மனைவிடத்திலிருந்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள்ல அவங்களுடைய அவங்க தங்களை மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த நாள்ல தங்களுடைய விஷயம் என்ன, தங்களுடைய தேவைகள் என்ன, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா. அதான் அபூசன், முகம் கடுப்பு. நீங்க போய் யார்ட்டையாவது கேட்குறீங்க, ஒரே ஒரு நன்மை குறையுது, எனக்கு ஒரு நன்மை கொடுத்துருப்பா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? சிரிச்சுக்கிட்டே கூட பதில் சொல்ல மாட்டான், முகம் கடுகடுப்பான். நானே எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், இந்த நேரத்துல நீ வந்து என்கிட்ட கேட்கிற. யார் சொல்லுவா? மனைவி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அத்தா சொல்லுவாங்க, வேற ஆள் இல்லை. யாருக்காக காலம் பூரா உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்தோமோ அந்த மனைவி நமக்கு உதவி செய்ய மாட்டான், பெற்றோர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டான்,
வலா தஸிரு வாஸரத்து விஸர உக்ரா. ஒருத்தவனுடைய சுமை இன்னொருத்தவங்க சுமக்க முடியாது. கம் தரீரா, சுண்டக்கூடிய, அதாவது சுண்டக்கூடிய அந்த நேரம் கூட யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட பிரியமா பேச மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இறக்கம் வராது. فوقاهم الله شر ذلك اليوم ولقاهم نظرة وسرورا. فوقاهم الله سبحانه وتعالى பாதுகாப்பான். شر ذلك اليوم, அந்த நாளுடைய கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். ولقاهم, அவர்களை, இந்த நல்ல மக்களை, நظرத்தம், செழிப்பாக, வசுரூரா, சந்தோஷமாக, ஆனந்தமாக அல்லாஹ் வைத்திருப்பான். وجزاهم بما صبروا, இது அஞ்சாவது. وجزاهم بما صبروا, அவர்கள் பொறுமையோடு இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு முழு கூலி கொடுக்கப்படும். அந்த கூலி என்ன தெரியுமா? ஜன்னத்தும் வஹரீரா, சுவனமும் பட்டுக்களும் பட்டாடை. அல்லாஹ் அதுக்கு பிறகு அந்த சொர்க்கத்துடைய ஆனந்தங்கள், சொர்க்கவாசிகள் எப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் அடுத்த ஆயத்துல நான் சொல்றேன். மேலானவர்களே, இந்த சூரா அல் இன்சான் இருக்கு அல்லது சூரா தஹர் இருக்கு, சொர்க்கம் எப்படி இருக்கணும், சொர்க்கவாதிகள் கூடிய இன்பங்கள் என்ன, நியாமத்துகள் என்ன அப்படின்னு யாராவது அறிந்து கொள்ள ஆசைப்பட்டால் இந்த சூறாவை படிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அழகான முறையில் அல்லாஹ் சொல்றான். நல்லவர்களுடைய அடையாளம் 5. 1, யூஃபூன பின்னத்ரி, நேர்ச்சையை அவர்கள் முழுமைப்படுத்துவார்கள். அவர்கள் நேர்ச்சை என்ன? நேர்ச்சை என்பது, அதாவது 3 நிபந்தனைகள் இருந்தாலும் அது நேர்ச்சையாகும். 1, ஃபர்ஸ்ட், நேர்ச்சை செய்யக்கூடியவர் அறிவாளியாக பாலிகானவராக இருக்கணும். பாலிகனா என்னங்க? குளிப்பு கடமையானவர், 15 வயசுக்கு மேல உள்ளவர். யாருக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சோ அவர் தான் பாலிகன். குழந்தைக்கு நேர்ச்சை இல்லை, குழந்தையதும் சொன்னோம். நேர்ச்சைனா என்ன அப்படின்னா, 1, நேர்ச்சை செய்யக்கூடியவர் அவர் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றணும். அப்படி இல்லை சொன்னா கஃபாரா பண்ணணும். இந்த சட்டம் இருக்கு பாருங்க, இந்த சட்டம் யாரு நிறைவேற்ற முடியும் சொன்னா அவர் பாலிகா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும். அப்ப பைத்தியக்காரனுக்கும் குழந்தைக்கும் இந்த சட்டம் இல்லை. பைத்தியக்காரங்களுக்கும் குழந்தைக்கும் சட்டம். 2வது, அவர் நேர்ச்சை செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்க அவருடைய சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும். சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும். சக்திக்கு அப்பாற்பட்டு ஒருத்தவர் நேர்ச்சை செய்யறாருன்னு சொன்னா அந்த நேர்ச்சை கூடாது. அந்த நேர்ச்சை கூடாது. ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியே பார்க்கறாங்க, ஒரு மனிதன் நின்றுட்டு இருக்கிறார். வெளியே பார்க்கறாங்க, சூரிய ஒளியில நின்றுட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர் சூரிய ஒளியில நிக்கிறாரு அப்படின்னு நபி கேட்கிறாங்க. அப்போ மக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், அவரு பள்ளிக்கு வந்தா உங்களுடைய சபையில உட்கார கூடாது, சூரிய வெளிச்சத்துல ஒளியில கஷ்டப்பட்டு நின்றுகிட்டே பயான கேட்கணும்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நபிட்ட சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நடக்காத காரியம். எவ்வளவு நாள் நின்றுகிட்டே இருப்பாரு? இது சக்திக்கு மீறியது. இந்த நேர்ச்சை கூடாது, அவர் உட்கார சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவரை உட்கார சொல்லுங்க. அதே மாதிரி 3வது, நேர்ச்சை சட்டமாக மாறுவதற்கு 3வது நிபந்தனை என்னன்னு சொன்னா, ஐயக்கூன நதுர குர்பத்துன் கஸியாமி வஸலாத்தி வஸதகத்தி. நேர்ச்சை என்பது அது வணக்கமாக இருக்கணும். நேர்ச்சை வணக்கமாக இருக்கணும். என்னுடைய உடலை, எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ்
இந்த நோயிலிருந்து எனக்கு ஷிஃபாவை நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் 3 நோன்பு வைக்கிறேன், அல்லது ஒரு 10 ரக்காத்து தொழுகிறேன், அல்லது ஒரு 3 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன். இப்படி இருக்கணும். குர்பா, அதாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உருவாக்கக்கூடியதாக நன்மையான காரியமாக இருக்கணும். ஆடு அறுத்து நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், கோழி எடுத்து கொடுக்கிறேன், அதனால விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் நேர்ச்சை, இதுதான் நேர்ச்சை. இது 3வது நிபந்தனை. 4வது, அதாவது லா யகூனு நதுர் ஃபர்தன் வாஜிபன். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, எனக்கு கால் வலி முட்டு வலி வந்துருச்சு, நான் முட்டு வலி எனக்கு நீங்கிடுச்சுன்னு சொன்னா நான் 5 நேர தொழுகையை தொழுகிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்யறாரு. இது கூடுமா? இது கூடாது. ஏற்கனவே அவருக்கு பறந்து, அப்ப பரலான வாஜிபான காரியத்துல நேர்ச்ச கூடாது. பரலான, எனக்கு என் பிள்ளைக்கு இந்த படிப்புல நல்ல மார்க் எடுத்துட்டாருன்னு சொன்னா நான் ஹஜ் செய்யறேன் அப்படின்னு நியத்து வைக்கிறார், நேர்ச்சை செய்யறார். அவரு வசதியானவராக உடல் ஆரோக்கியமானவராக இருந்தால் என்னது, அந்த நேர்ச்சை கூடாது, அந்த நேர்ச்சை கூடாது. இது 4வது மிக முக்கியமான விஷயம். 5வது, நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும். நேர்ச்சை என்பது ரப்புக்கு மட்டும்தான். உதாரணமாக குர்ஆனின் மீது சத்தியமாகிறார், இது நேர்ச்சை இல்லை, இது நேர்ச்சை இல்லை, நேர்ச்சையுடைய சட்டத்திலே வராது. அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நேர்ச்சை. அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னா இந்த 5 விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவர் நேர்ச்சை. இப்ப நேர்ச்சை என்ன செய்யணும், இந்த 5 விஷயமும் இருக்கு அப்படின்னா இவர் நேர்ச்சை செஞ்சுட்டாரு, கண்டிப்பா நிறைவேற்றணும். அதுதான் நான் சொல்றான், யூஃபூன பின் நதிரி, அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். யூஃபூன பின் நதிரி, நேர்ச்சையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சரி, இப்ப எல்லா நிபந்தனையும் உட்பட்டு ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சாரு, ஆனா நேர்ச்சையை நிறைவேற்றல, அந்த காலமும் கடந்துடுச்சு அப்படின்னா இப்ப இவரு கஃபாரா கொடுக்கணும். கஃபாரான்னா அதுக்கு பனிஷ்மெண்ட், அதற்கு அந்த பாவத்திற்கு பிரதியாக அவரு 3 விஷயத்துல ஏதாவது ஒன்று செய்யணும். 1, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது ஒரு முஃமினான அடிமையை உரிமையிடணும். 3வது, அவர் 3 நோன்பு வைக்கணும். தொடரா விட்டு இல்ல, தொடரா வைக்கணும். வெள்ளிக்கிழமை வச்சாருன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து வைக்கணும். வெள்ளிக்கிழமை வச்சாரு, சனிக்கிழமை வைக்க முடியலன்னா அவரு எப்போ வைக்கிறாரோ அதிலிருந்து தொடர்ந்து வைக்கணும். தொடர் நோன்பு, முத்ததாபிஅன், தொடர் நோன்பு வைக்கணும். இது உண்மையான நேர்ச்சை செய்தவர்கள் அந்த நேர்ச்சை நிறைவேற்றவில்லை என்றால், உதாரணமா என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பெரிய நேர்ச்சை செஞ்சு விட்டார், எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா நான் ஒரு 10 ஆடு வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நேர்ச்சி செஞ்சாருங்க. ஆனா 10 ஆடு வாங்க முடியல, 10 ஆடு வாங்க முடியல, ஒரு ஆட்டுக்கு அவருக்கு காசு இருக்கு. இப்ப என்ன செய்யணும், அவர் நேர்ச்சிய நிறைவேற்றல, அவர் இந்த கஃபாரா கண்ணியமானவர்களே. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுடைய அடையாளங்களால் முதல் விஷயம் யூஃபூன, அவர்கள் முழுமைப்படுத்துவார்கள். நேர்ச்சி செய்யறதே சரியான முறையில நேர்ச்சி செய்யணும். நேர்ச்சி தவறா செஞ்சா ஒரு ஷிர்கா முஷ்ரிக்கா மாறிடுவார். அல்லாஹ் அல்லாத அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது நேர்ச்சி செய்யறதுக்கு அது ஷிர்க். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது, ஏன்னா அல்லாஹ் தான் ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியும். என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்டுச்சு சொன்னா ஷிஃபா கொடுக்கிறது யாரு?
அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு எனக்கு ஒரு மனிதர் போய் அல்லது ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து என் உடல் சரியாச்சு சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஆடு வாங்கி கொடுக்கிறேன், கோழி வாங்கி வெட்டுறேன், வேற ஏதாவது நீய தூக்கிறது இருக்க. அல்லாஹ்வுடைய இடத்துல அந்த மனிதர் வச்சுட்டார், அதனால அவர் ஷிர்க் செஞ்சுட்டார். அதான் அல்லாஹ் யூஃபூன பின்னது. இது நல்லவர்களுடைய அடையாளம். அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நேர்ச்சி செய்யணும். சும்மா நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கூட குர்ஆன் மீது சத்தியமான்னு அப்படி செய்யக்கூடாது. குர்ஆன் மீது சத்தியமான்னு சொன்னா அது நேர்ச்சியே இல்லை. முதல்ல சில நேரங்கள்ல ஜோஸ்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம். அல்லாஹ் மீது சத்தியமா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறோம். இது மிகப்பெரிய பாவம். இந்த சத்தியம் கூடவே கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, லா நதுரு ஃபீ மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நேர்ச்சி என்பதே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல பாவமான விஷயத்துல நேர்ச்சி கிடையாது. நீ இப்படி செய்யவே முடியாது, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அது நேர்ச்சியே இல்லை. நீ பாவம் செஞ்சுட்ட, நீ நேர்ச்சியை தப்பான முறையில் பயன்படுத்திட்ட. அதனால தண்டனை என்ன தெரியுமா, இப்ப நிறைவேற்ற முடியாத. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் வருது, தங்களுடைய சொந்தக்கார பையன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பத்தி ஏதோ பேசினாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஹஜ்ரத் ஆயிஷா நேர்ச்சி செஞ்சாங்க, அதாவது சத்தியம் செஞ்சாங்க, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். ஆனா இதை கேள்விப்பட்டு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து பேசினாங்க. எவ்வளவு மறுத்து பார்த்தாங்க, ஆனா முடியல. கடைசியில பேசிட்டான். பேசுனதுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காமிக்கிறாங்க, என்னுடைய உயிர் இருக்கும் வரை, நான் மூத்தா போற வரைக்கும் இதுக்கு கஃபாரா நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் சொல்றாங்க. ஒரு தடவை கொடுத்தா போதும், ஆனா அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், பாவமான விஷயத்துல எந்த சூழ்நிலையிலும் என்ன செஞ்சிடாது, கோபத்துல கூட இப்படி நேர் செஞ்சிடக்கூடாது. உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், இது அல்லாஹ்வுடைய சத்தியம். மனைவியை பார்த்து உன்னை பார்க்கவே மாட்டேன், அல்லாஹ்வுடைய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா, சில நேரங்கள்ல நல்ல விளங்கணும். பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி சொல்றது, சொந்தக்காரங்கிட்ட இப்படி சொல்றது, நண்பர்கிட்ட இப்படி சொல்றது, அத்தா மாட்ட இப்படி சொல்றது, அதுக்கு கஃபாராவோட முடிஞ்சிடும். ஆனா மனைவியுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவியுடைய விஷயத்துல சில நேரங்கள்ல நம்ம கோபத்துல சில வார்த்தைகளை உபயோகிக்கிறோம், அது 3 தலாக்குக்கு சமமாயிடும். 3 தலாக்குக்கு சமம். ஆனா சிலவங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹராம், அல்லாஹ்வுடைய பார்வையில ஹராம் அவங்க வாழ்றாங்க. அந்த மாதிரி வார்த்தைங்க, உன் கூட நான் பேசவே மாட்டேன், சாவர வரைக்கும் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது. பேசாம இருக்க முடியுமா மனைவிட்ட? அப்படி பேசாமே இருந்தாருன்னு சொன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையா? அது கணவன் மனைவி எப்படியா சாத்தியம்? அல்லது நீ இந்த வீட்டுக்கு போனேன்னு சொன்னா, நீ இந்த இதுல வந்து நான் சாவுற வரைக்கும், அல்லாஹ்வுடைய சத்தியமா நீ சாவுற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது. உங்க அத்தா வீட்டுக்கு நீ போயிட்டேன்னா திருப்பி இங்க வரக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய சத்தியமா நான் சொல்றேன், நீ இங்க வரக்கூடாது, நானும் வர மாட்டேன், முடிஞ்சு போச்சு. எப்படி வராம இருக்க முடியும்? அதனால ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் மனைவியை தவிர மனைவியுடைய முழு ஒட்டுமொத்த பிரிவு ஏற்படக்கூடிய வார்த்தை உபயோகிக்காமல், ஒட்டுமொத்த முழுமையான பிரிவுடைய வார்த்தை உபயோகிக்காமல் வேற எந்தெந்த வார்த்தைகள்லாம் உபயோகித்தானோ அந்த பாவமான விஷயமாக அது இருந்தால் அந்த நேர்ச்சைக்கு கஃபாரா கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா பேசிட்டா கஃபாரா கொடுக்கணும். நேர்ச்சை கூடாது, ஆனா தப்பு பாவம் செஞ்சுட்டாரு, அதனால கஃபாரா கொடுக்கணும்.
நேர்ச்சை கூட பாவமான விஷயத்துல நேர்ச்சை என்பது இல்லை. ஆனாலும் நேர்ச்சை செஞ்சிட்டாரு. இவரு கஃபாரா கொடுத்தான். கஃபாரான்னா என்ன? 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 3 நோன்பு வைக்கணும், அல்லது ஒரு அடிமை உரிமை விடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோபத்துல எந்த வார்த்தை உபயோகித்தரக்கூடாது. மேலானவர்களை, இந்த நாக்கு தான் நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்தும். இதே இந்த நாக்கு தான் வாழ்க்கையை பிரிக்கும். நமக்கு திருமணம் நடக்குது, எதை கொண்டு பந்தம் ஏற்படுத்தி? இந்த நாவு வார்த்தையை கொண்டுதான். தலாக் ஏற்படுது, எதை கொண்டு பிரிவு ஏற்படுது? இதே இந்த நாக்கை கொண்டுதான். அதனால கோபத்திலையும் கட்டுப்பாடு இருக்கணும், வார்த்தையில கட்டுப்பாடு இருக்கணும். அந்த மாதிரி நம்மளை அமைத்துக் கொள்ளணும். கோபத்துல கூட ரொம்ப மோசமான வார்த்தையை உபயோகிக்காத அளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். எதுவும் பேசக்கூடாது. வெளிப்படையில நம்ம நல்ல முஸ்லிமாக ஒரு சுன்னத்தான தோற்றத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் இவர்கள் கூட, பள்ளியுடைய தொடர்புள்ளவர்கள் கூட, நல்ல விளங்கியவர்கள் கூட குடும்பத்துல மனைவிகள் இடத்துல பேசக்கூடிய வார்த்தை இருக்கு, அது மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தியது. ஆனா அவர்களுக்கு அது தெரியல. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அது உணரவே இல்லை. தப்பு செஞ்சிட்டோங்கிற அந்த உணர்வு கூட இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு உன் பொண்டாட்டியோட சேர்ந்துகிட்டு இருக்க, இது மிகப்பெரிய பாவம், பெரிய பாவம். ஆக மனைவியுடைய விஷயத்துல பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை தான் முக்கியம். வார்த்தையினாலதான் வாழ்க்கை உண்டாச்சு. இதே வார்த்தையினாலதான் வாழ்க்கை முறிவு ஏற்படும். அதனால வார்த்தை சும்மா பேசத்தானங்க செஞ்சேன் அப்படி நினைக்காதீங்க. பேச்சுதான் முக்கியம். நம்ம சொல்றோமா இல்லையா? சும்மா பேச்சுக்கா இப்படி கோச்சுக்கிட்டாரு, பேச்சுக்கு தான் கோச்சுக்கணும். உள்ளத்துல நினைக்கிறீங்க, அதுக்கு சட்டம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துல ஒரு மனிதர் ஏதாவது நினைச்சாருன்னா அதுக்கு தப்பு இல்லை, அதுக்கு பிடிக்கப்பட மாட்டீர்கள். எப்ப நாக்கால சொல்லிட்டீங்களோ முடிஞ்சிருச்சு எல்லாமே. அது உள்ளத்துல நீங்க பிடிச்சு சொன்னீங்களோ பிடிக்காம சொன்னீங்களோ அது பார்க்கப்படாது. வார்த்தையாக வந்து விட்டால் சட்டங்கள் இயற்றப்படும். நீங்க நிக்கால இந்த பெண்ணை கபில்து, நான் இந்த பெண்ணை நான் என்ன ஏற்றுக்கொண்டேன், இந்த மகருக்கு மகரமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வார்த்தையால் அவர் சொல்லிட்டாரு. உள்ள அத்தா அம்மா நிர்பந்தப்படுத்தினாங்க, அப்படி இப்படி எல்லாம் ஓடுனாலும் அது பார்க்கப்படாது. வார்த்தைகளை சொல்லிட்டாருன்னா வந்துருச்சு. கண்ணியமானவர்களே, அதனால இந்த நேர்ச்சியுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கலாம். இரண்டாவது யஹாபுனையோட மறுமையை பயந்துட்டு இருக்கிறது. மறுமையை பயப்படுறது இருக்க, அது வாழ்க்கையுடைய ஒரு கட்டுக்கோப்புக்கு மிக காரணமாக இருக்கு, மிக முக்கியம். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா தான் இங்க தப்பு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா என்னை யார் கேட்கிறான், கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு பயம். மறுமை நாள் ஒன்று இருக்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம் அப்படிங்கிற அந்த பயம் இருந்தா தான் இங்க நம்ம நன்மை செய்யணும். அதே மாதிரி யார் வந்தாலும் சாப்பாடுன்னு சொல்லி வாயை திறந்து கேட்டுட்டா நம்மளால என்ன இருந்தாலும் கொடுத்தாங்க, என்னத்தான் விரட்டவே விரட்டாங்க. சாப்பாடு விஷயம் தான். காசு கேட்கிறாங்க, இல்லைங்க காசு இல்லைங்க அப்படி வேணா சொன்னாங்க. நான் சாப்பாடுன்னு கேட்டுட்டா, கொஞ்சம் தண்ணீர்னு கேட்டுட்டா ஒரு காலமும் அவர்கள் விரட்டக்கூடாது. அல்லாஹ் சூரத்து துஹான் அல்லாஹ் துஹான சொல்லி காமிக்கிறான், வலா தன்ஹர், அவர்கள் கேட்டவர்களை சுவால் செய்தவர்களை விரட்ட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி என்ன செஞ்சாலும் ரப்புக்காக செய்யணும். லிவஜில்லா, நான் வேற யாருக்கு நான் செய்யல, என்னுடைய அல்லாஹ். இதுதாங்க வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அமல்ன்றாவே அது இஹ்லாஸா செய்யறதுக்கு பேர் தான் அமல். அது இல்லைன்னா அமலே இல்லை. அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு, நீங்கள் ஏவப்படவில்லை இல்லா லியஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குவதற்கு முக்லிஸீன, இஹ்லாஸான முறையில தான். இஹ்லாஸா செய்யறதுக்கு பேர் தான் அமல். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்து,
فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه احدا. யார் மறுமையை ஆதரவைப்பார்களோ அவர்கள் நல்லமல் செஞ்சுக்கிட்டே வரட்டும். இந்த நல்லமல்ல யாரையும் கூட்டாக்க வேணாம். அல்லாஹ் சொல்றான் ولا يشرك بعبادة ربه احدا. யாரையும் கூட்டாக்கிடாத, யாரையும் நினைச்சிராத, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இதாங்க. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபரு, இதெல்லாம் நீங்க அமல் செய்யணும்னு சொன்னா கஷ்டமா தான் இருக்கும், பொறுமையா இருங்க, பொறுத்துக்கங்க, கொஞ்சம் சிரமமா இருக்கும். கண்ட்ரோலான வாழ்க்கைக்கு தான் கஷ்டமே. ஒரு பூமிய, அந்த பூமியிலிருந்து ஆப்பிள் செடியையும் நெல் கதிர்களையும் நீங்க உருவாக்கணும்னா அது கஷ்டப்படணும். முள் செடி உருவாக்குறதுக்கு கஷ்டப்படல, சும்மா விடுங்க தானா வந்துடும். அப்போ அதே மாதிரி நல்ல மனிதனாக ஆகிறதுக்கு, சீதவியாக ஆகிறதுக்கு, நல்ல மக்களாக ஆகிறதுக்கு என்ன செய்யணுமா? கொஞ்சம் நம்ம தியாகம் செய்யணும். அந்த தியாகத்துடைய பிராக்டிஸுடைய களம் தான் நம்ம ரமதான். ரமதான் நம்ம முன்னோக்கி வருது. அழகான களம், நம்மளுடைய உள்ளங்களை மாற்றிக் கொள்றது. ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நன்மை. ஒரு நஃபீலுக்கு ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லாஹ் சொல்லி இப்ப சொன்னா 10 நன்மை. நீங்க ரமலான்ல சுப்ஹானல்லாஹ் சொன்னா 70 நன்மை. அதே லைலத்துல் கத்ர் இரவுல சொன்னா 7 லட்சம் நன்மை. சுப்ஹானல்லாஹ். அழகான ஒரு நாள் நம்ம முன்னோக்கி வருது. அதற்காக வேண்டி நான் ரமலான்ல நான் குர்ஆன் ஆரம்பிச்சுக்குவேன், ஓதுவேன், ரமலான்ல நான் நோன்பு வைப்பேன், ரமலான்ல தஹஜ்ஜுத் செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல 4-5 நாள் ஓடி போயிடும். அப்படி செய்யக்கூடாது. இப்பவே ஆரம்பிக்கணும். அப்பதான் ஆரம்பத்திலிருந்து நம்ம செய்யணும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல வருது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஷாபான் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு வச்ச மாதிரி வேற எந்த மாதத்திலயும் நோன்பு வைக்கல. ஏன்? ரமலான தஹஜ்ஜுத் தொழுறவங்க ஃபஜ்ர் தொழுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுறவங்க ஃபஜ்ர் தொழுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுறவங்க பள்ளியில வந்து தஹஜ்ஜுத் தொழுதா ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுவாங்க, தக்பீர் தஹ்ரீமாவும் கிடைச்சிடும். சரி நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா 5 நிமிஷம் இருக்கும்போது தூக்கத்துல எந்திரிச்சு இங்க வந்தாருன்னா என்ன போவோம்? சுன்னத்தை போயிடும், தக்பீர் தஹ்ரீமாவும் போயிடும், முதல் ரக்காத்து கூட போயிடும், சில நேரத்துல 2வது ரக்காத்து கூட போயிடும். அப்ப முன் ஏற்பாடு. ஏன்னா மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் முன்னால கொஞ்சம் ரெடியா இருந்தான்னா அதை போய் சரியா செய்வான், இல்லைன்னா மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஹராமுடைய விஷயத்துல ஆடு அந்த வரப்புல மேய்ற மாதிரி நீங்க இருக்காதீங்க. ஆடு வரப்புல மேய்ச்சா டக்குன்னு உள்ள இறங்கிடும். அந்த மாதிரி கடைசி லைன்ல அது வரைக்கும் போவாதீங்க, முன்னாடியே தவிர்த்துக்கங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முன்னாடியே தவிர்த்துக்கங்க. அப்பதான் அந்த லைனுக்கே இப்ப நம்ம போக மாட்டோம், இல்லைன்னா திடீர்னு ஹராமா வந்துடும். நோம்புடைய காலங்கள்ல கடைசி பாங்கு சொல்ற வரைக்கும் என்ன செய்யறது? சாப்பிடுறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, சந்தேகம் வர அளவுக்கு நீ அந்த அந்த அளவுக்கு நேரத்தை போயிடாத. அதனாலதான் பாங்குக்கு முன்னால 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னால முடிச்சு நிம்மதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும். பாங்கு அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது தண்ணியை குடிக்கிறது, அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது மாத்திரையை போடுறது, இது சந்தேகத்தை உருவாக்கிடும். இதே நோன்புல சந்தேகத்தை உருவாக்கிடும். கண்ணியமானவர்களே, இந்த புனிதமான இந்த ரமலான் மாதம், இந்த ஷாபான் நிஸ்ஃபு ஷாபான்ல அல்லாஹ் எழுதுறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பட்ஜெட் ரெடி பண்ணப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அடுத்த ஷாபான் வரைக்கும், அடுத்த ஷாபான் மாதம் வரைக்கும் யாரெல்லாம் மூத்த போவாங்க, யாரெல்லாம் என்னென்ன செய்வாங்க எழுதி எல்லாம் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப இந்த பட்ஜெட் போடக்கூடிய இந்த ஒரு வருஷத்துடைய இந்த பட்ஜெட் போடக்கூடிய இந்த மாசத்துல நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல எடுத்து பார்த்து நம்மளும் நோன்பாளியாக இருந்து நல்ல எண்ணங்களோட நல்ல அமல் செய்து கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன்.
டைம் ஆயிடுச்சு. அமலின் காரணமாக ஹயாத்தி நீளமாகுது. நல்லமல் செய்ய செய்ய நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நல்லமல் செய்ய செய்ய பறக்கத்து உருவாகும். நல்லமல் செய்ய செய்ய ஹயாத் உருவாகும். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மலக்குல் மௌத் தெரியுவாங்க. எல்லாத்துக்கும் வரது போறது எல்லாம் தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மலக்குல் மௌத் வந்து இப்படி பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர் போனதுக்கு பிறகு வீட்டுக்கு அப்படி போறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் ரெண்டு பேரும் பேசுறாங்க. சபை முடிஞ்சதுக்கு பிறகு இவர் போறாங்க. இவர் வீட்டுக்கு போனவனும் இவர் உயிர் எடுக்க போறாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆள் வந்துருச்சு. மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர். இவர் வீட்டுக்கு போனதுக்கு உடனே இவருடைய உயிர் எடுக்க போற. அதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்றதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குல் மௌத் சொல்றாங்க. இது முடிஞ்சிருச்சு. அவங்க அதை சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ராயீலோட பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த மனிதரை நீங்க வீட்டுக்கு போன உடனே உயிரை நான் எடுத்துருன்னு சொல்லி மலக்குல் மௌத் சொன்னாலோ அந்த மனிதர் திருப்பி அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க தானே சொன்னீங்க நான் இங்க வந்துட்டேன். மலக்குல் மௌத் வந்ததுக்கு பிறகு நிறுத்த முடியுமா? அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்ததுக்கு பிறகு நிறுத்த முடியுமா? அல்லாஹ் ஆர்டர் வந்துருச்சு. மலக்குல் மௌத் இங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த மனிதரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, எப்படி இது? ஆமா, அவர் வீட்டுக்கு போனாங்கல்ல, போகும் பொழுது கையில சாப்பாடு பாக்கெட் வச்சிருந்தாரு. சாப்பாடு வச்சிருந்தாரு. போற வழியில ஒரு ஏழை சகோதரரை பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்றாரு. அந்த மனிதர் என்ன செஞ்சாருங்க? சாப்பாடு அது கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. கிதாபுல எழுதுறாங்க மேலானவர்களே, அந்த மனிதர் அந்த சாப்பாடு கொடுத்தாருல்ல, அந்த பசியை ஆத்திட்டு பசி நீங்கிறதுக்கு பிறகு அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத் செய்யறப்ப. அல்லாஹ் 40 வருஷம் ஹயாத்தை நீளமாக்கிட்டார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். விளையாட்டு இல்லை. அமல்னால அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்குறான். அமல் செய்யறதுனால அல்லாஹ் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குறான். நம்ம கவலைப்படுறோமா இல்லையா? என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டான். என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டான். எப்ப எடுத்தாலும் எனக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்க அமல் செய்யுங்க. மக்களிடத்துல குறைய சொல்றதுக்கு பதிலா அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல அதை சொல்லுங்க. அந்த பேரை சொல்லி சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல அந்த பேரை சொல்லி அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்ய? புலம்புங்க. அல்லாஹ்விடத்துல எல்லாரும் எப்படி பேரை சொல்லி. ஒரு பையன் அம்மாவுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்ப அம்மா என்ன செய்யறாங்க? தஹஜ்ஜுத் தொழுகையில மகன் பேரை சொல்லி துவா செய்யறான். டக்குன்னு மனசு மாறிடுச்சு. ஒரு நாள் அம்மா பேரை சொல்லல. மகன் வந்து சொல்றான், அம்மா இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுகையில துவாவுல என் பேரை ஏமா சொல்லல? நீங்க என் பேரை சொல்லாதது எனக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்குமா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். முழுசா அப்படியே மாறி. பெரிய பயான் இல்ல, பெரிய நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வாளை எடுத்துக்கிட்டு தடியை எடுத்துக்கிட்டு இருட்டு அடிக்கணும். இருட்டு போகுமா? நம்மளுடைய எல்லாமே என்ன செய்யறோம்? வாளை எடுத்துக்கிட்டு இருட்ட வெட்டுறோம், இருட்டு அடிக்கிறோம். இருட்டு போகவே போகாது. கொஞ்சம் ஒரு லைட்டை கொளுத்தி வைங்க, ஆனா இருட்டு போயிடும். அதனால நம்ம பிள்ளை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்றதை விட்டுட்டு யார்கிட்ட சொன்னா யாரு இந்த குறையை இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அந்த அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் தீர்த்து வைப்பான். இதுதானே ஆசை. தீர்த்து வச்சா அந்த பிள்ளைய நல்லா பிள்ளை. ஆகவேல ஒரு ரமதான் நமக்கு மிக சிறந்த காலம். போன வருஷம் 2 குர்ஆன் முடிச்சா இந்த வருஷம் ஒவ்வொருத்தவங்கள நியத்து வைங்க 3 குர்ஆன் முடிக்கணும் அல்லது 4 குர்ஆன் முடிக்கணும். ஜகாத் இருக்க அது ரமலானுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் ரமலான் வந்துருச்சு ஜகாத் கொடுப்போம். ஜகாத்துக்கும் ரமலானுக்கும் சம்பந்தம் இல்லை.
ஒரு வருஷம் எப்ப முடியுதோ அப்ப ஜகாத் கொடுக்கணும். இப்ப ஜகாத் ஏன் ரமலான்ல கொடுக்கிறோம்னா அதிக நன்மை அப்படிங்கிறதுனால. அதனால ஒவ்வொருத்தவங்களும் ரமலான்ல பிறை 15 அல்லது பிறை 13 அல்லது பிறை 10 இது என்னுடைய ஜகாத்துடைய நாள் அப்படிங்கிறத நிர்ணயிங்க. நிர்ணயிச்சுட்டு அந்த நாள் வரத்துக்கு முதல் நாள் வரைக்கும், இப்போ உதாரணமா 15 சொன்னா அந்த 15வது நாள் காலையில நீங்க கணக்கு போடணும். கணக்கு போட்டு முழு ஜகாத்தை கொடுங்க. எது வரைக்கும்? அந்த 14வது நாள் வரைக்கும் என்னென்ன வந்துச்சோ எல்லாத்துக்கும். சிலவங்கள்ட்ட ஒரு வருஷம் தாங்க கணக்கு, இது மார்க்க சட்டம், ஒரு வருஷம் கணக்கு. அதனால எனக்கு ஒரு 10 லட்சம் ஒரு வருஷமா இருக்கு பேங்க்ல. இப்போ 3 மாசத்துக்கு முன்னால ஒரு 5 லட்சம் வந்து சேர்ந்துச்சு. அதனால நான் ஒரு 10 லட்சத்துக்கு மட்டும்தான் நான் ஜகாத் கொடுப்பேன், இந்த 3 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு 10 லட்சத்துக்கு மட்டும் ஜகாத் கொடுக்கிறோம். இது தவறு. நம்மளுடைய அந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னால என்னென்ன வருமானங்கள் வந்துச்சோ எல்லாத்தையும் கணக்கு போடணும். கணக்கு போட்டு ஜகாத் கொடுக்கணும். உலமாக்கள் சொல்றாங்க கணக்கு போட்டு ஜகாத் கொடுக்கணும். நம்மளுடைய கணக்குல வந்துச்சு சொல்றாங்க. வேண்டதெல்லாம் என்ன செய்யணும்? கணக்கிட்டு 86 கிராம் கோல்டு இருக்கா, 86 கிராம் கோல்டு இருக்கா, கண்டிப்பா கணக்கு போடுங்க, ஜகாத் கடமை ஆயிடும். 612 கிராம் சில்வர் இருக்கா, கண்டிப்பா ஜகாத் கடமை. 612 கிராம் அளவுக்கு பணம் இருக்கா, அந்த ரேட்ல பணம் இருக்கா, ஜகாத் கடமை. 612 கிராம் வெள்ளி, வெள்ளினா சில்வர், இந்த ரேட்ல அளவுக்கு பணம் இருக்கா, ஜகாத். ஆனா நம்ம சிங்கப்பூருடைய முஃப்தி சொல்லக்கூடிய விஷயம், இந்த 86 கிராம் கோல்டுடைய ரேட் பணம் இருந்தா ஜகாத் நிசாப். நீங்க என்ன செய்யணும்? ஜகாத் கொடுத்தோம். எப்ப இந்த ரமலான்ல வேணும்னா ஜகாத் கொடுப்பேன் இப்ப நியத் வைங்க. குர்ஆன் நான் போன வருஷத்தை விட அதிகமாக ஓதுவேன்னு சொல்லி நியத் வைங்க. நான் போன வருஷம் ஒரு தஹஜ்ஜத் கூட விடல, இந்த வருஷம் தஹஜ்ஜத் தொழுகையோட சேர்த்து தஹஜ்ஜத் தொழுகையில நான் குர்ஆன் ஓதுவேன் நியத் வைங்க. மேலானவர்களே, இரவை பகலை விட இரவு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் லைலத்துல் கத்ர், கத்ரை இரவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நிஸ்ஃபு ஷஅபான் இரவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். பகலுடைய விஷயத்துல அல்லாஹ் வந்து அதிகமா எதுவுமே சொல்லல. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல, இரவுல எந்திரு, இல்லா கலீலா கொஞ்சம் முன்பின்னாக்கிக்க, நிஸ்ஃபஹு பாதி இரவு, அவ்யன்குஸ் மின்ஹு கலீலா அல்லது அதை விட கூட்டிக்க குறைச்சிக்க. இரவுல எந்திரிக்கிறது, இரவு தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரமலான்ல இரவு காலங்கள்ல அதிகமாக நம்ம அமல் செய்யணும். மிக முக்கியமான விஷயம், இப்பவே நம்ம நியத் வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு மொபைல் போனுடைய அந்த தொடர்பை கட் பண்ணணும். கட் பண்ணணும் வேணாம். அந்த ஒரு மாசமாவது இந்த பிரைன்ல கொஞ்சம் நல்ல விஷயங்களை போகணும். 11 மாசம் மொபைல போன பார்த்து 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 கேம் விளையாடி விளையாடி உள்ளம்னா அப்படியே அதுல லைத்து போச்சு. ஒரு மாசம் ஃபுல்லா கட் பண்ணு. அந்த காலத்துல என்ன செய்வோம் ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய பாட்டிமார்கள் பாட்டன்மார்கள் என்ன செய்வாங்க? நம்மளுடைய தாத்தா டிவிய துணிய போட்டு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப டிவி கிட்டவே இல்லை, எல்லாம் கையிலே வந்துருச்சு. இப்ப மொபைல் போன அந்த நெட் கனெக்ஷனை கட் பண்ணணும். அது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிறீங்களா? யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களோ, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய கண் பார்வை தப்புல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி யார் நினைப்பாங்களோ அவங்களுக்கு இது சாத்தியம். யாரு அதெல்லாம் முடியாதுங்க, நான் பெரிய பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வருமானம் வருது, நியாயம் இருக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன பிசினஸ் இருக்கு, என்ன வருமானம் இருக்கு, ஏன் அவங்களுக்கு என்ன தேவை? சரி படிப்புக்கு அந்த நேரத்தில் கொடுங்க, படிப்புக்கு தேவை. மற்ற நேரங்களில் எதற்கு? மேலானவர்களே, இந்த உலகத்துல அதாவது இந்த நேரத்துல மிகப்பெரிய சோதனை சொன்னா என்ன தெரியுமா? அது மொபைல் போன் தான்.
மொபைல் போனால எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களுடைய தொடர்பு துண்டிச்சு போச்சு. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை மேல சாபம் விடுறாங்க. நம்மகிட்ட ஒரு மதரசா மாணவர், அவருடைய தந்தை வந்தார். ஹஸரத், மதரசா விட்டு எப்போ வரானோ அப்போ போய் ரூம்ல உட்காரலாம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பைத்தியம் மாதிரி கையெல்லாம் நடுங்குது. அப்படி இருந்தோம், பைத்தியம் மாதிரி அந்த கேம்ல விளையாடிக்கிட்டே இருக்கான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செய்யறது? நான் திட்டுறேன், சாபம் விட்டுறேன், இது எனக்கு எவ்வளவு பெரிய கவலை உருவாக்குது, இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுங்க. சொல்றதை கேட்க மாட்டான். நான் திட்டுறேன், கண்ணாம நான் திட்டுறேன். ஆனா அந்த திட்டுலாம் அவனுக்கு ஏறல, அந்த சாபம்லாம் அவனுக்கே பெருசா தெரியல. தண்ணி குடிக்க மாட்டான், டீ குடிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், கேட்கணும். மேலானவர்களை, இது எதனால நான் சொல்லுவேன், இந்த நிலைமைக்கு இந்த பையன் ஆனதுக்கு காரணமே அவங்க அத்தா. அவனுக்கு அறிவு, அந்த மெச்சூரிட்டி வரத்துக்கு முன்னால அவன் என்ன செஞ்சிருக்கணும், இந்த பழக்கத்தை விட்டு தூரமாக்கி இருக்கணும். சாப்பிட மாட்டான், சரி மொபைல் போனை கொடுத்து விளையாட விட்டு சாப்பாடு கொடுக்கறது, அல்லது ஏதாவது சேட்டை பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக அமைதிப்படுத்துறதுக்காக நீ மொபைல் போனை கொடுத்து, இந்த சின்ன குழந்தையுடைய உள்ளத்துல இந்த மொபைல் போனு, அதுல ஓடக்கூடிய அந்த வீடியோ, அதுல பிக்சர்ஸ் எல்லாம் உள்ளத்துல பதிஞ்சு போச்சு. அதனால அது மாற்ற முடியாது. இப்ப நம்ம அப்படி செஞ்சோம். இந்த ரமலான்ல மேலானவர்களே, தயவு செய்து வாலிபர்கள்லாம் இருக்கிறான், கண்மணிகள்லாம் இருக்கிறான், எல்லாம் கண்ணுக்கு முன்னால் அப்படியே ஒளி மாதிரி அழகா வந்திருக்கிறான், நல்ல விஷயம். தயவு செய்து இந்த ரமலான்ல மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க. தேவைக்கு யாருக்காவது பேசணும்னு சொன்னா பேசிக்கங்க. இன்டர்நெட் ஆன் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா என்ன செய்யுங்க, ட்ரை. ஸ்கூல் தேவையா, முக்கியமான ஏதாவது தேவையா, அந்த நேரத்தில் ஆன் பண்ணுங்க, மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சு. வேணாம், வாட்ஸ்அப் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, முசீபத், அது பாவம். வாட்ஸ்அப் வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்றது அல்லது எல்லாம் பாவம், அது எதுவுமே உண்மை இல்லை. இந்த புனிதமான இந்த ரமலான்ல மேலானவர்களை, எப்படி ஒரு நன்மை இப்ப செஞ்சா குறைவு 10 நன்மை, ரமலான்ல செஞ்சா 70 நன்மை, ரமலான்ல செஞ்சா 70 நன்மை, லைலத்துல் கத்ர் மாதிரி உள்ள நல்ல இரவுல செஞ்சா அதிகமான நன்மை. அந்த மாதிரி நல்ல இரவுகள்ல நல்ல நேரங்கள்ல பாவம் செஞ்சாலும் அந்த அளவுக்கு அதிக பாவம். ஒரு பாவம் செஞ்சா இங்க 1, ரமலான்ல செஞ்சா 10 பாவம், ரமலான்ல செஞ்சா 10 பாவம், பெரிய பாவம் உண்டாயிடும். அல்லாஹ் அவன் என்ன செஞ்சிருவான், குர்ஆன்ல சொல்லி காமிக்கிற மாதிரி, ஹதீஸ்ல வந்திருக்கிற மாதிரி ஒரு மனிதன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அந்த மனிதனை பொய்யன் என்று குத்தி விடுவான், சீல் குத்தி கையெழுத்து போட்டுருவான், முடிச்சு. அந்த மாதிரி ரமலான்ல கூட நம்ம திருந்தல, நம்மளை கண்ட்ரோல் பண்ணல, நம்மளை சரி பண்ணலன்னு சொன்னா அல்லாஹ் குத்தி சீல் பண்ணி கையெழுத்து போட்டுட்டா அல்லாஹ் காப்பாற்றான். எந்த லைலத்துல் கத்ர், எத்தனை லைலத்துல் கத்ர் வந்தாலும் நம்மளை திருத்த முடியாது. கண்ணியமானவர்கள், அதனால இந்த புனிதமான ரமலான்ல எல்லா சிறப்புகளும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இந்த ரமலான்ல நம்ம அதிக அமல் செய்யறதுக்குள்ள முயற்சி செய்யணும். நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல நல்ல முறையில அழகான வார்த்தையோட புன்முறுவல் பூத்த நிலையில சிரிச்சுக்கிட்டு அவங்களை அன்பான முறையில தண்டிச்சு இந்த அமலின் பக்கம் அவங்களை கொண்டு வரணும். இப்படி செஞ்சோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான் நமக்கு சக்சஸ்ஃபுல் ரமலானாக, நன்மை தரக்கூடிய ரமலானாக, லைலத்துல் கத்ருடைய அந்த புனிதமான அந்த 1000 மாதத்துடைய நன்மையை அடைந்த இந்த ரமலானாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا الله என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உலகத்தில் முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து செய்து எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவத்தை ஆசைப்படக்கூடிய நிலையிலே ஆகிவிட்டது. அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நீயே மாற்றுவாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை போட்டு விடுவாயாக. நன்மையான காரியங்கள் செய்வதற்கு ஆசைகளை உருவாக்குவாயாக, ஆர்வத்தை உருவாக்குவாயாக. அல்லாஹ் வரக்கூடிய ரமதானிலே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. குர்ஆனிலே லைஃப் ஏற்படுத்துவாயாக. குர்ஆனை முழுமையாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் ரமதானை முழுமையாக அடைந்து அதனுடைய நன்மைகளை முழுமையாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் ரமதானை எங்களுடைய விஷயத்திலே வெறும் கடக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே. அல்லாஹ் எத்தனையோ ரமதான் எங்களை விட்டு கடந்து விட்டது. அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. ரஹ்மானே, அல்லாஹ் வரக்கூடிய இந்த புனிதமான இந்த ரமதானை எங்களுக்கு தக்வாவை உருவாக்கக்கூடியதாக, எங்களுடைய வாழ்க்கையை நேரான வழியிலே மாற்றி செல்லக்கூடியதாக ஆக்குவாயாக. அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய அந்த புனிதமான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்களிலே எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள். ரஹ்மானே, அவர்களுக்கு முழு ஷிஃபாவை தந்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களிலே எத்தனையோ பலகீனர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உடலிலே சக்தி ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் எங்களுடைய வாலிபர்களை நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹ் அவர்கள் சமூகத்துக்கு சாதகமானவர்களாக, சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக, உனக்கு பிடித்தமான வழியிலே சமூகத்தை இழுத்து செல்லக்கூடியவர்களாக எங்களுடைய வாலிபர்களை நீ ஆக்குவாயாக. அல்லாஹ் தீனையும் மார்க்கத்தையும் பள்ளியையும் நல்ல விஷயங்களை விரும்பக்கூடிய நிலையில எங்களுடைய வாலிபர்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுடைய உறவுகளிலே உன்னிடத்துல வந்து விட்டார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்க புஞ்சோலையாக ஆக்குவாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக ஆக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாயாக. எல்லா கடன்களை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, மருத்துவமனை செலவினங்களை விட்டும் மருத்துவமனையிலே எங்களுடைய நேரங்கள் செலவாவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். ரஹ்மானே, அல்லாஹ் இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இங்கு வந்தவர்களிலே யாராருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவையும் முழுமையாக நிறைவேற்றி தந்தருள்வாயாக. என்னென்ன இயக்கங்கள், என்னென்ன ஆசைகள் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அதை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் இந்த சபையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பேச்சை ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்குவாயாக. எல்லா விதமான பெருமைகள், எல்லா விதமான முஸ்திதை விட்டு அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்-துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதா வ கினா அஸாபன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி خلقி سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك.